இயேசுநாதா வாரும் இயேசுநாதா எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இயேசுநாதா வாரும் இறைவனே வாரும் இறைவனே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறைவனே வாரும் இறையாவியே வாரும் இறையாவியே எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ வாரும் இறையாவியே. கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே கலக்கம் உனக்கில்லையே கலக்கம் உனக்கில்லையே கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே கலக்கம் உனக்கில்லையே கலக்கம் உனக்கில்லையே. என்னை நீ புகலிடமாக்குவாய் உள்ளமதில் உறைவிடமாக்குவாய் என்னை நீ புகலிடமாக்குவாய் உள்ளமதில் உறைவிடமாக்குவாய் தீமைகள் உனை என்றும் தீண்டாது தீமைகள் உனை என்றும் தீண்டாது என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே என்றும் உன்னை தாங்கும் இறைவன் நானே கண்கள் பார்க்கின்றன செவிகள் கேட்கின்றன என் இதயம் கனிகின்றதே கலக்கம் உனக்கில்லையே கலக்கம் உனக்கில்லையே. அரணாக கொள்வாய் அமைதியின் நிழலில் தங்குவாய் ஆறுதலில் அரணாக கொள்வாய் அமைதியின் நிழலில் தங்குவாய் தொற்று நோய்கள் உன்னை தொடரா தொற்று நோய்கள் உன்னை தொடரா உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே உன்னை நிதம் தேற்றும் கடவுள் நானே கண்கள் பார்க்கின்ற
பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். மன்றாடும் உனக்கு பதிலளிப்பேன், மீட்பின் பரிசாய் உனக்களிப்பேன். இரவின் தீயில்கள் தாக்காது, இரவின் தீயில்கள் தாக்காது, முழு நலவாழ்வின் தெய்வம் நானே, முழு நலவாழ்வின் தெய்வம் நானே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. கண்கள் பார்க்கின்றன, செவிகள் கேட்கின்றன, என் இதயம் கனிகின்றதே. கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே, கலக்கம் உனக்கில்லையே. மார்க் நற்செய்தி அலகு 7 இறை சொற்றொடர்கள் 24 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீர் பகுதிக்குள் சென்றார். அங்கே அவர் ஒரு வீட்டுக்குள் போனார். தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டும் என்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை. உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார். அவருடைய மகளை தீ ஆவி பிடித்திருந்தது. அவர் ஒரு கிரேக்க பெண், சிறிய பெனிசி இனத்தைச் சேர்ந்தவர். அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டிவிடுமாறு அவரை வேண்டினார். இயேசு அவரை பார்த்து, முதலில் பிள்ளைகள் வயறார உண்ணட்டும், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். அதற்கு அப்பெண், ஆமையா, ஆனாலும் மேசையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், நீர் இப்படி சொன்னதால் போகலாம், பேய் உம் மகளை விட்டு நீங்கிற்று என்றார். அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருக்கிறதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, இயேசு பிறந்து வளர்ந்து சாகடிக்கப்பட்டு உயிர்த்தெழுந்து நம்மோடு இப்பொழுது இருந்து நம்மை வழிநடத்தி வருகின்ற இறையாட்சியை நோக்கி நம்மை வெளிப்படுத்துகின்ற இந்த சூழலிலும் கூட சமத்துவ நிலை இயேசு விரும்பியது போல வரலையே என்ற ஒரு ஏக்கம் இன்றைக்கு எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கிறது. பிற இனத்தை சார்ந்தவர்கள் என்பதனால் எவ்வளவு ஓரங்கட்டுகிறோம், ஓரங்கட்டப்படுகிறார்கள், புறக்கணிக்கப்படுகிறார்கள் என்பது நீங்களும் நானும் கண்கூடாகவே பார்க்கிறோம். குடிக்கின்ற தண்ணீர் தொட்டிக்குள் மனித கழிவுகளை போட்டு அந்த இனத்தை அழிக்க முயன்ற செய்தியை கூட நாம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்ன வாசித்திருப்போம். நாங்குநேரில் கூட 2 இன வாலிபர்களுக்கிடையே பிரச்சனையில் குறைந்த இனத்தினை சார்ந்தவனின் உயிர் பறிக்கப்பட்டதை நாம் வாசித்திருப்போம். இன்னைக்கு நம்ம கோயில்களில் கூட ஒரு இனத்தை சார்ந்தவருக்கு இந்த கோயில் சொந்தம் என்று எத்தனை ஆலயங்கள், கோயில்கள், பங்குகள் இருக்கிறது. இவ்வளவு பிரசங்கம் சொல்லியும், இவ்வளவு கருத்துரைகள் சொல்லியும், கருத்துரைகளை நாம் கொடுத்தும் ஒரு பங்கு இந்த இனத்தை சார்ந்தவர்களுக்குரியது. அந்த பகுதியில் உள்ள மக்கள் வேறு இனத்தை சார்ந்தவர்களுக்கு அந்த பங்கிலே உரிமை இல்லை என்று திருச்சபையில் இருக்கக்கூடிய நாற்றத்தை யார் களைவது? அங்கே சமத்துவம் இல்லையே. ஒருத்தருக்கு வரி இருக்கிறது, இன்னொருத்தருக்கு வரி இல்லை.
கேட்டால் வந்தேரிகள், வராதவர்கள் என்றெல்லாம் சொல்லி புறக்கணித்துகிற சூழல் இன்னைக்கு இந்த நாள்ல இந்த நிமிஷம் இந்த திருச்சபையில் இருக்கத்தானே செய்கிறது. இவ்வளவு பேசுகிறோமே, நாம் ஜூபிலி என்று பேசுகிறோம், எதிர்நோக்கி ஏமாற்றாது என்று பேசுகிறோம் வாய்களிய, இன்றைக்கும் இருக்கிறதே. இதற்கு யாரு பொறுப்பு ஏற்பது? இத்தகைய மனப்பாங்கை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்றுதான் விடுதலை நாயகன் பெனிசிய இனப்பெண்ணை சந்திக்கிறார். பொதுவாகவே யூதர்களும் பிற இனத்தவர்களும் வெயிலிலும் பனியுமாக வாழ்ந்து வந்தவர்கள். இத்தகைய வெறுப்பின் விளைவாக அமைந்ததுதான் இந்த சந்திப்பு. பிள்ளை, நாய் என்கிற எதிர்மறை சொற்கள் அன்றைய யூத சமுதாயத்தையும் அவர்களை சூழ்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பிற இனத்தாரையை வேறுபடுத்தி சொல்லப்பட்டது. பிள்ளைகள் கடவுள் தேர்ந்து கொண்ட யூத மக்கள், நாய்கள் என்று அவர்கள் வெறுப்புடன் உருவகப்படுத்தி குறிப்பிட்டது பிற இனத்து மக்களைத்தான். பன்றி என்கிற இன்னொரு தாழ்ந்த விலங்கும் பிற இன மக்களை குறித்தது. பல ஆண்டுகளாக எதிர்மறை பார்வையில் ஒரு சமுதாயத்தை அழித்துக் கொண்டிருந்த வார்த்தையை இயேசு இங்கு பயன்படுத்துகிறார். இதை அறியாமல் அல்ல, மாறாக சீடர்கள் அறிய வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் தான் இத்தகைய வார்த்தைகள் வழியாக புரிதலை கொடுக்கிறார். யூதர்களிடையே விளங்கிய பிற இன எதிர்ப்பு மனப்பான்மையை கனானிய பெண் அறியாதவர் அல்ல. இருந்தாலும் பிற இன பாங்கை அழிக்க முயற்சி எடுக்கிறார். தாம் பிற இன மனப்பாங்கை உடைந்த அல்லது கொண்டிருக்கக்கூடிய மக்கள் என்று சொன்னால், இல்லை ஆதரிக்கிற மக்கள் என்று சொன்னால், நாம் மாறித்தான் ஆக வேண்டியிருக்கிறது. பிற இனத்த மக்களுக்கு நாம் கரம் கொடுக்க வேண்டிய கடமை நமக்குண்டு. சுத்தமானவர்கள், தூய்மையானவர்கள் என்று தங்களையே கருதி கொண்ட யூதர்களிடம் இறை நம்பிக்கை இல்லை. ஆனால் தீட்டு, அசுத்தமானவர்கள் என்று புறக்கணிக்கப்பட்டவர்களிடம் இறை நம்பிக்கை அதிகமாக ஒழிந்ததே. இன்னும் ஒன்று, இதுவரையில் ஆண்டவர் இயேசு எத்தனை அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறார். ஆனால் இன்றைய நற்செய்தியிலே இயேசுவுக்கே ஒரு அற்புதம், அதிசயம் அரங்கேறுகிறது. எத்தனையோ பேரின் கண்களை திறந்தவரின் கண்கள் இன்றைய நற்செய்தியிலே வருகிற பெண்ணின் மூலம் திறக்கப்பட்டது. இயேசு யூதர்களுக்கு மட்டுமல்லாது அவர் அனைவருக்கும் உரியவர் என்று அவர் தருகின்ற மீட்பு பிற சமயத்தினருக்கும் இனத்தவருக்கு உண்டு என்ற அவரின் திட்டத்தை அவருக்கே உறுதியளிப்பது போல இன்றைய கிரேக்க பெண்ணின் சொல்லும் செயலும் அமைந்துள்ளது. பாருங்கள், இறைவன் என்றுமே நலிந்தோரை நசுக்குவதில்லை, ஒதுக்கப்பட்டவர்களை உதறுவதும் இல்லை. புறையின பெண்ணின் நம்பிக்கை நிறைந்த மறுமொழி இயேசுவின் இதயத்தை தொட்டு இணங்க வைக்கிறது. லூக்கா 6:6 தன் சொந்த ஊரில் உள்ளவர்களின் அவநம்பிக்கை கண்டு வியப்புற்ற அவர் இங்கு இந்த வேற்றின பெண்ணின் நம்பிக்கை கண்டும் வியப்புறுகிறார். இந்த வியப்பு மட்டுமல்லாது இயேசுவுக்கு ஒரு மலைப்பு. அன்புக்குரியவர்களே, இத்தகைய நம்பிக்கை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் உண்டா என்பது கேள்விதான். சொன்னா ஏதாவது நினைத்து விடுவாரோ, சொல்லலைன்னா இன்னும் நினைத்து விடுவாரோ என்று நாம் தயங்கி நிற்கின்ற மக்களாகத்தான் நாம் இருக்கிறோம். எனவே இறையாட்சியை நோக்கி முன்னேறுவோம், சமத்துவ சமுதாயத்திற்காக பாடுபடுவோம். எவைகள் நல்லதோ அவர்கள் இயேசுவிடத்திலே இயல்பாகவே சொல்லுவோம். நிச்சயமாக பல அற்புதங்களை நமது வழியாக ஆண்டவர் இந்த இறை நம்பிக்கை மூலமாக மறைப்புள்ளாக்குவார். ஆமேன். மன்றாடுவோமாக. இறைவா, எல்லா மக்களும் உமது பிள்ளைகளை என நாங்கள் உணர்ந்து எங்களது திரு அவையிலும் பங்குகளிலும் இருக்கக்கூடிய பூகோள தளங்களிலே யாரெல்லாம் உண்மையாகவே கிறிஸ்தவ மனப்பான்மையில் இருக்கிறார்களோ அனைவரும் ஒரு சமநிலையிலே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை எங்கள் மத்தியிலே உருவாக்க எங்களை கருவிகளாக மாற்றும் மனித மாண்பை மதிக்க அல்லது மதித்து வாழ்ந்திட எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன். உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும். உடன் நடக்கும்
இவரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானில் நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். செல்வம் தாருமே உமையன்றி எமக்காரையா. பாதம் வந்தோமே உயிர் செல்வம் தாருமே உமையன்றி எமக்காரையா. குழந்தை இயேசுவே குழந்தையாகவே குடும்பம் மாறுமே. குழந்தை இயேசுவே குழந்தையாகவே குடும்பம் மாறுமே. மணவாழ்வு
கண்டு பல்லாண்டு சென்றும் மனம் கொஞ்சி மகிழ மழலை இல்லை. மணவாழ்வு கண்டு பல்லாண்டு சென்றும் மனம் கொஞ்சி மகிழ மழலை இல்லை. மடி தர்மம் கேட்டு உன் கோவில் வந்தோம், மடி தர்மம் கேட்டு உன் கோவில் வந்தோம், எம் மன்றாட்டை கேளும் ஐயா. கையேந்தி நின்றோம் கருணை விழியாலே எமை பாருமே. கனிவான குழந்தை முகம் பார்த்தாலே, கனிவான குழந்தை முகம் பார்த்தாலே என் கவலைகள் மாறும் ஐயா. செல்வம் தாருமே உமையன்றி எமக்காரையா. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.